அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் ஐயா அவர்களினுடைய பிறந்த தினம் இன்று. இந்த இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர், ஏழைகளினுடைய பங்காளன், விவசாயிகளினுடைய பாதுகாவலன் புரட்சித் தமிழர் ஐயா அவர்களினுடைய பிறந்த நாளில் அவரை போற்றி வணங்குவதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டனாக பெருமை கொள்கிறோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களினுடைய மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கம் நெல்லிக்காய் மூட்டையை போல சிதறுண்டு போகும், இந்த இயக்கம் அழிந்து போகும், இந்த இயக்கம் உடைந்து போகும் என்ற கயவர்களினுடைய எண்ணத்தை எல்லாம் அடித்து ஒழித்து துவைத்து இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாபெரும் பொதுச் செயலாளராக, நிரந்தர பொதுச் செயலாளராக நிமிர்ந்து நன்னடை போட்டு கொண்டு இருக்கின்றார் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு வாசகத்தை கூறுவார்கள், நான் நெருப்பாற்றில் நீன்றி கரை சேர்ந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நெருப்பாற்றில் நீந்தியதை விட பன்மடங்கு கயவர்களினுடைய திட்டங்களை முறியடித்து அவர்களுடன் போராடி இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக மிளிர்கிறார் என்றால் அது மிகையல்ல. இந்த ஊடகங்கள், தமிழகத்தினுடைய ஊடகங்களை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் ஊடகங்களே அல்ல, கபடதாரிகள். ஆம், கையூட்டு பெற்றுக்கொண்டு கயமையை ஒளிபரப்பி கொண்டு ஒரு கபட வேடம் ஆடிக்கொண்டிருக்கின்ற இந்த ஊடகங்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருக்கின்றன. புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏதோ ஆளுமை திறன் இல்லாதவரை போலவும் தோல்விகளையே சந்தித்தை போலவரும் ஒரு விதமான பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதுவெல்லாம் உண்மை அல்ல. அதற்கு உதாரணமாக 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது அகில இந்திய அளவில் பிரதமர் வேட்பாளராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிக்கப்பட்டார்கள். மோடிக்கு எதிரான அலை உருவாகி கொண்டு இருக்கிறது என்று தமிழகத்தில் ஒரு பொய்யை கட்டவிழ்த்து ஒரு மிகப்பெரிய பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது தேனி நாடாளுமன்ற தொகுதி நீங்களாக அனைத்து தொகுதிகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் வென்றது. ஆனால் அப்போது நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல், அந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் எப்படி வந்தது? இரட்டை இலை சின்னத்தில் நின்று இந்த இயக்கத்திற்கு எதிராக கலகம் செய்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ததன் விளைவாக அப்போது இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தலில் 9 இடங்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பெறச் செய்து இந்த ஆட்சியை காப்பாற்றி சாதனை செய்தவர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அதேபோல தமிழகத்தினுடைய நலன்களை எந்த இடத்திலும் விட்டுத்தராதவர். தேசிய அளவில் நீட் தேர்வு நடந்தாக வேண்டும், நீட் தேர்விற்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கைவிரித்த நிலையில் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து தமிழக மாணவர்களினுடைய மருத்துவ கனவை நனவாக்கியவர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஒரு கொரோனா பெருந்தொற்று உலகத்தையே ஆட்டி படைத்தது. அந்த கொரோனா காலத்தில் தனி ஒரு மனிதனாக நின்று இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களிலெல்லாம் பாதி சம்பளம், கால் சம்பளம் என்று தந்தபோது முழு சம்பளத்தையும் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்து இந்த தமிழக மக்களை அந்த கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயுள்ளத்தோடு நிர்வகித்தவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள். காவிரி படுகையை வேளாண் மண்டலமாக அறிவித்து, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றியவர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களினுடைய மறைவிற்கு பின்னால் இருளிலே கிடந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களை அடுத்து என்ன செய்வது திக்கற்று திசையற்று நின்ற தொண்டர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து குரலற்றவர்களின் குரலாக ஒலித்து நான் இருக்கிறேன், நான் இருக்கும் வரை இந்த இயக்கத்திற்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் வந்துவிடாது என்று உறுதியாக நின்று இன்று வரை போராடி கொண்டிருக்கின்ற புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 2026 நிச்சயம் தமிழக முதலமைச்சராக பதவியேற்பார். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. அதற்காக திட்டமிட்டு உழைத்து கொண்டிருக்கிறார். அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்தவராக, அனைத்து தரப்பு மக்களினுடைய நன்மதிப்பை பெற்றவர்களாக, வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல செயலிலும் எடப்பாடியார் தான் கெத்து என்பதை அடிக்கடி நிரூபித்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு சான்றாக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மதுரை மேலூரில் நடைபெற்ற சம்பவம், மேலூரில் அந்த சுரங்கம் கனிம வளங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருக்கிறது என்பது குறித்து மிக தெளிவாக, விளக்கமாக, ஆணித்தரமான கேள்விகளை முன்வைத்தார். பதறிப்போன இந்த விடியா திமுக அரசாங்கம் அந்த நேரலையை துண்டித்தது. அதுபோலத்தான் ஒவ்வொரு இடத்திலும்
ஸ்திரத்தன்மையுடன் உறுதியாக நின்று போராடி கொண்டு இந்த இயக்கத்தை மட்டுமல்ல தமிழக மக்களையும் பாதுகாப்பதற்காக உறுதியேற்றுக் கொண்டிருக்கின்ற புரட்சித் தமிழர் ஐயா அவர்கள் 100 ஆண்டு காலம் நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும், தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவருக்கு வாழ்த்துக்களை கூறி அவருடைய இந்த பிறந்த நாளில் வணங்குகிறோம். வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழ், வாழ்க புரட்சித் தலைவி அம்மா அவர்களது புகழ், என்றென்றும் வாழ்க புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களது புகழ்.